இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேங்க. ஒவ்வொரு தடவையும் இதை வாழைக்காய்ன்னு சொல்ல முடியாதுங்க, வாழைக்காய்ன்னு சொல்கிறேன். தூய தமிழில் பேசினாக்கா எனக்கு வரமாட்டேங்குது சரியா. இது என்னன்னு பாருங்களேன். நேற்று வச்ச பருப்பு ரசம் எண்ணெய் இழுக்குதையா. இந்த பருப்பு ரசத்தை சூடு பண்ணிவிட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு வர போகிறேன். எங்கள் அம்மா வாழைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தாங்க செய்வாங்க. இதில் கல் உப்பு போடுவாங்க. இன்னைய வரைக்கும் எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இதில் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க. வாழைக்காயை ஒரு 2 நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதுக்கு தேவையானது தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த அளவுக்கு ஒரு வாழைக்காய்க்கு தகுந்த மாதிரி கல் உப்புங்க. நல்லெண்ணெய் இந்த அளவு ஊற்றிக்கணும். எந்த வறுவலாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெயில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சோம்பு பொடி பண்ணது கொஞ்சமாக போட்டுக்கலாம். சில பேர் கடுகு போடுவாங்க, அது வாயில் கடிபட்டுக்கிட்டு கசக்குங்க, நல்லா இருக்காது. இது பொன்னிறமாக வரட்டும். வாழைக்காய் வறுவல் மட்டும் கொஞ்சம் கூட அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாழைக்காயை இதில் போட்டுக்கலாம். இதை வறுக்கக்கூடாதுங்க, வேகாது, ஹார்டாக இருக்கும். அதனால் இப்போ இந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கலாங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கணும். சிம்மில் தான் வச்சு இது பண்ணணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். மூடி வச்சிடலாம். தண்ணி வற்றி வரட்டுங்க, வாழைக்காய் வெந்துடும் அதுக்குள்ளேயும். அப்புறம் பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடக்கூடாது, உடனே வாழைக்காய் மேடம் தீஞ்சு போயிடுவாங்க. ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமா? டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு கல் உப்பு கூட போயிடுச்சு. உண்மையை சொல்லணும் இல்லைங்களா உங்கள்கிட்ட. எடுத்தோடனே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால் பயங்கர காரமாக சூப்பராக நல்லா இருக்குங்க. ரசத்துக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.